great joy. நிச்சயமா இந்த காலை வேளை அவர் ஆசீர்வதித்து நம்ம எல்லா நன்மைகளாலும் நிரப்புவாராக. God can bless us and we will give us all the goodness. நான் இந்த காலை வேளையில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவேன். அவைகளை உங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அவைகள் நம் ஆராதனைக்கு பிரயோஜனமானவைகள். So some of the verses I'm going to give to you today to encourage you. These verses will be the main theme for this worship. இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை உங்களையும் உயர்த்துவதாக. God said that I will lift you up. இந்த ஆண்டு முழுவதும் நானும் நீங்களும் அப்பா வீட்டில் உயர்வுகளை அனுபவிப்போம். So we and you are going to enjoy the God's hand which is going to lift us up. நிச்சயமாய் அதை அவர் செய்வார். Definitely do. அதனால எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் இந்த 25 ஆண்டு முழுவதும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியான இந்த காலை ஆராதனை என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். We are going to proclaim the hope which we have. வருஷ தொடக்கத்தில் நிறைய வார்த்தைகளை ஊழியக்காரன் மூலமாய் வேதத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். So many verses were given through pastor this year. அதையெல்லாம் நினைத்து அறிக்கை செய்ய போகிறோம். So we are going to proclaim those verses. இந்த ஆண்டு நாங்கள் செழிப்போம். We are going to prosper. இந்த ஆண்டு நானும் நீங்களும் பெருகுவோம். We are going to increase. இந்த ஆண்டு நானும் நீங்களும் பழுகுவோம். We are going to grow. இந்த ஆண்டு நானும் நீங்களும் எல்லைகளை அடைவோம். Hallelujah. We will go beyond the boundaries. இந்த ஆண்டு தடைப்பட்ட நன்மைகளை காணுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் நமக்கு தருவார். Which is the goodness which has been blocked in our life. Hallelujah. Hallelujah. அதை அவர் செய்வார். He will do that one. எனவே அருமையான தேவப்பிள்ளையே, என்னை உங்களையும் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தினார், நீதிமானாக்கினார். He cleansed us with his blood and he made us righteous. கவனிங்க, இந்த காலை வேளையில நானும் நீங்களும் நீதிமான்களாய் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். We are here, we have been cleansed by his blood and we are here as a righteous child. அருமையான தேவசபையே, தேவப்பிள்ளையே, நானும் நீங்களும் நீதிமானாக்கப்பட்டது இந்த உலகத்தின் பார்வையிலும் பிசாசின் பார்வையிலும். Hallelujah. In the sight of the world, they don't know that we are being cleansed by the blood of Jesus Christ. ஆனா தேவனுக்கு முன்னால வரக்கூட நானும் நீங்களும் நம்மை நீதிமானாக்கின நீதிபரருக்கு முன்பாக நம்ம நீதியை பெருமை பாராட்ட அல்ல, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்க கடந்து வந்தோம். We are here to worship the Lord with reverence and fear. அவருக்கு முன்னால நான் நீங்கள் பிள்ளைதான், ஆனா என் நீதியை, அவர் தந்த நீதியை வச்சு அவரை நம்ம பார்க்க அல்ல, ஆண்டவரே நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உங்க கிருபை. Yes, we are his children, but yet we need to have the reverence to say, God, because of you I am standing in this place. அவருடைய கரங்களை உயர்த்தி, நீ தந்த இந்த வாழ்வுக்காக, நீ தந்த இந்த ரட்சிப்புக்காக, நீ தந்த இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக, நீ தந்த இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக, நீ தந்த உம்முடைய ஜீவ வாக்குகளுக்காக, நீ தந்ததான இந்த திருச்சபைக்காக, நீ தந்ததான இந்த காலையில் ஒரு மனமகிழ்ச்சி ஆராதனைக்காக அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாவற்றுக்காயும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுது கொடுக்கிறவர், இந்த காலை பொழுது எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற, எங்களை சந்திக்க வந்திருக்கிற, எங்களை ஆண்டவரே தாங்க வந்திருக்கிற, எங்களை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிற உம்முடைய இரத்தத்துக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, வல்லமையுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் முழுமையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனைத்தையும் தருகிறோம். ஆண்டவரே,
தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். God created man in his own image. இந்த உலகத்துல முதல் முறையாக ஒரு ஆவிக்குரிய தேவரகமான வாழ்க்கை வாழ இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தது ஆதாமும் ஏவாளும். Adam and Eve started their life in the presence of God. அதே ஆதாமும் ஏவாளும் அதே தோட்டத்துல பாவத்துல விழுந்து போனாங்க. The same people committed sin in the same garden. அவங்க விழுந்ததுக்கு வேதம் சொல்லுது அவர்கள் மரித்தார்கள் என்று, கீழ்ப்படியாமையினால் மரித்தார்கள் என்று Because of சொல்லுது. their disobedience, they were dead. ஆனா அவர்கள் உண்மையாக மரித்தது அவர்கள் ஆவியல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு இருக்கிற உறவு பிரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். Their relationship with God was dead in that place. அப்படி இருந்த என்னையும் உங்களையும் இயேசு இந்த பூமியிலே வந்து மறுபடியும் அந்த அப்பாவோடு கூட அந்த தேவனோடு கூட நான் நீ உறவாடத்தக்கதான ஒரு நல்ல வாழ்க்கை, புது வாழ்க்கையை தந்தார். God gave us the new life through Jesus Christ who came to this world. இந்த புது வாழ்க்கையை இன்றைக்கு வரைக்கும் அவர் வருகை வரைக்கும் காக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். God has given us the Holy Spirit as a seal of approval. இந்த ஆவியானவரோடு கூட நாம் நிலைச்சு வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலை நன்றியோடு கூட பாடுவோம். Let us all be thankful and sing this song together. நன்றி பலி பீடம் தட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை
Until we die, we will trust you only, Father. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. We don't know what's going to happen tomorrow. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் அதற்குள்ளும் அதற்கு மேலும் எல்லாமா இருக்கிற உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் அவர் எனக்கு தகப்பனாய் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். Whatever happens, Father, we know that you are the one who lives forever. You will take care of us whatever happens. அதனால சிறுமையும் எளிமையுமானவனை அவர் நோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர். He always look upon the people who are weak and weak. என்னை உங்களை புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். He took us from the dust. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஆண்டவர். He kept us to sit with the kings and queens. இன்றைக்கு வரை இந்த சபையிலே என்னை உன்னை எங்கள் தலைகளை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். He lifted our head high, very high in this place. இந்த ஆண்டு அவர் என்னை உங்களை விசாலமாக்குவார், விருத்தியாக்குவார், பழுகி பரம்பி பெருகிட செய்வார். Amen. He will enlarge our territory. He will make us to grow and he will make us to be blessed. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாய் மதிலாய் இருக்கிறதோ இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், அந்த மதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். Whatever the things putting as a barrier, those barriers will be broken. கர்த்தருடைய
அவருடைய பிள்ளைகளை மட்டுப்படுத்த வந்திருக்கிற எல்லா மதில்களை ஆண்டவர் தகர்ப்பார். Whatever the things limiting the children of God, God will destroy all the barriers. எனவே உணர்ந்தவர்களாய் இந்த ஒரு பாடலை உணர்ந்து பாட போகிறோம். Let us all understand that song, the meaning, and we sing this song. சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதியிலிருந்து தூக்கிவிட்டு சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதியிலிருந்து
செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். நான் உபவாசத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவப்பிள்ளையுடைய பாட்டு, இந்த பாட்டிலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். While I was preparing for the fasting and prayers, I was taking this song, and then God started to deal with this song. எதுக்கு நாம் உபவாசம் இருந்தோம்? இந்த ஆண்டுல நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். Why did we have that fasting and prayers? To have a good life in this year. அண்ணன் தேவப்பிள்ளை, இந்த காலை வேளையில வாழ்க்கையில பல மதில்கள் உன்னை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மதில்ல நீ படருகிற ஒரு மனிதனாக இருந்தால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த வருஷம் நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுப்பார். So many walls are in front of us. It's not letting us progress in our life. But my God can make you to give fruits in that particular. விசுவாசத்தோட இந்த காலை வேளையில சொல்றேன், எனக்கு உங்களுக்கு கர்த்தர் அமிதமாய் தடைகளை தகர்ப்பார். My God will break those walls. இந்த ஆண்டுல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். He will make us to give fruits this year. நீ செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு உன்னை எவ்வளவு குற்றம் சொல்லலாம். People can destroy you with words. They forget all the good things you have done for them. சபையை ஒன்று மறக்காத, நீ தனிமையில் அழும்போது உன்னை தேடி வருகிற ஒரு கர்த்தர் உண்டு. When you cry alone in your life, that's God who comes and speaks to you. எத்தியோப்பியாவில இருந்து எருசலேமுக்கு போய் மறுபடியும் திரும்புகிற ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் கண்ணுங்கருத்துமாய் பார்த்தவர். Hallelujah. From Ethiopia, that minister went to Jerusalem. He went alone and came back, but the Holy Spirit was with him. மறுபடியும் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு இன்னொரு தடவை பாடுகிறோம். Hallelujah. We are going to take these verses with the hope, and let's sing us together. Let's விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரவி பறந்திட செய்வார். 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 தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். மனதுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களால் மனதுபடுத்தி, மனதுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களால் மனதுபடுத்தி, என்னை மட்டுப்படுத்த நினைத்த ஒன்றும் அதிலே மேலே படர செய், கடிதம் செடியை மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்த ஒன்றும் அதிலே மேலே படர செய், கடிதம் செடியை மாற்றுவார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரவி பறந்திட செய்வார். ஐயாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரவி பறந்திட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார்.
கிருபை தாங்கும். His grace is sufficient for us to live through this year. அவர் என்னோடும் உங்களோடும் முடிவு பரியந்தம் இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். He has promised that He will be with us throughout this life. உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காலத்திலே யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். 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 மலைகள் விலகி போனாலும்
Jehovah Jireh for you. My brothers and sisters, we are here to worship Him because we understood who He is. He's our Creator. He's our Savior. He's our Provider. He's the God who gives us peace. He loves us so much. That's the reason we are worshiping in this place. Because who you are. That's the reason we are worshiping. As we sing this song, let us all submit ourselves to God and say, God, because who you are, we are worshiping you. Because of who you are, I give you glory. Because of who you are, I give you praise. Because of who you are, I will lift my voice and say, Lord, I worship you because of who you are. Lord, I worship you because of who you are. Because of who you are. Because of who you are, I give you glory. Because of who you are, I give you praise. Because of who you are. Because of who you are, I will lift my voice and say, Lord, I worship you because of who you are. Lord, I worship you because of who you are. Jehovah Jireh, my provider. Jehovah Nissi, Lord, you reign victoriously. Jehovah Shalom, my praise is always on peace, and I worship you because of who you are. Jehovah Jireh, my provider. Jehovah Nissi, Lord, you reign victoriously. Jehovah Shalom, my praise is on thee, and I worship you because of who you are. My provider, Jehovah Nissi, Lord, you reign victoriously. Jehovah Shalom, my praise is on thee, and I will worship you because of who you are. Because of who you are. நீர் யார் என்பதை நான் அறிந்ததினாலே உம்மை ஆராதிக்கிறேன். I understood who you are, Lord. That's the reason I'm giving you glory. That's the reason we are giving honor to you. நீர் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன் சுவாமி. ஏசாயா சொல்லுகிறான், நான் அவரை பரிசுத்தராய் கண்டேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவர் கண்டுகொண்டான். நான் யார் அவராக யார் என்பதை கண்டுகொண்டான். He understood who God is. He is holy. He is holy. Thank you, Jesus. Thank you, Jesus. Voice and say, Lord, I worship you because of who you are. Lord,
துதிக்க நம்ம யாவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். நிறுவனமாக சங்கீத புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோமா? Let's all read from Psalm